எனக்கு என்ன பிடிக்குமோ அதை தான் செய்வேன்னு சொன்னேன். ரொம்ப கோவத்துல நான் வேற ஒண்ணு பண்ணிட்டேன். தங்கலாம் இல்ல, திட்டு வாங்க போறேன். 10 minutes அதுக்கப்புறம் நான் ஃபுல்லா உனக்கு தான். ம் பண்ணி வச்ச வேலைக்கு எதை திட்டு வாங்க போறேனே தெரில. ஜி, என்னடா ஒன்று சொல்லணும். சொல்ற தங்கம்? இது வந்து என்னடா குட்டி சொல்லு. ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்ன தப்பு படிச்சு சொல்லு. கோவப்படாதீங்க. ஆமா என்ன ஒரு 2 minutes இருக்கியா? இது மட்டும் சென்ட் பண்ணிட்டு வரேன். நான் சொல்றது கேளுங்களேன். 1 minutes 2 minutes ப்ளீஸ். ம் நான் நீங்க பண்ண சின்ன தப்பு ம் நான் மன்னிக்கணும். ம் சொல்லு. என்ன மச்சான் என்ன பண்ற? உனக்கு டியூட்டி இல்லையா? தங்கச்சி லீவ் போட்டு வச்சதுக்கு அப்புறம் டியூட்டியாவது டியூட்டி அது தங்கச்சி தான் முக்கியம். ஒரு சொன்னேன் கோவத்துல. என்ன சோதிக்கிறதே வேலை. சாரி சாரி, டென்ஷன் வேண்டாம் வேண்டாம். உங்களே வர சொல்லிட்டா. உனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானே? இல்லைண்ணா நான் லீவ் மெயில் பண்ணிட்டேன். மாமாவும் கொடுத்துட்டாரு. ஆமா ஆமா கொடுப்பான் புது காலமா இருக்கான்ல அதனால கொடுத்துருப்போம். இப்ப நீங்க நேற்று எக்ஸ்ட்ரா டியூட்டி போட்டு லீவ் போட்டேன்ப்பா. உங்க புருஷன் வரல? கிளம்புனாரு தான். தெரியல, அங்கிள் தான் கூப்பிட்டாருன்னு போயிருக்காரு. எந்த அங்கிள்? உங்க மாமனார். அவர் கூப்பிட்டதுனால போயிருக்காரு. ஏதோ கிச்சன் ஆர்டர் பண்ணணுமா, அது என்னவோ காட்ட கூப்பிட்டுருக்காரு. இல்லைன்னா அவர் இங்கே வந்திருப்பாரு. ஆமா ஆமா. சின்ன வேலை இருக்கு அந்த ரூம் போறியா? மாட்டேன் மாட்டேன். என்ன விடு நான் அந்த ரூம் போறேன். சாரி, நேற்று நீங்க என்கிட்ட சொல்லலன்ற கோர்ட்ல ஃபோன் பண்ணி வர வச்சுட்டேன். சாரி சாரி. தேவ ஸ்பாயில் பண்றது உனக்கு அவ்வளோ ஆர்வம் இல்லை. பழி வாங்குறதுக்கு எப்படி பண்ணியிருக்க? இவ்வளோ மோசமா நீ பழி வாங்குவ அப்படித்தானே? சாரி கேட்குறான்ல. கூட்டிட்டு மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க. அதான் ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு நாள் இருக்குல்ல, அந்த நாள் எடுத்துக்கோ ப்ளீஸ். என்னென்ன பண்ணி வைப்பியோ? மாட்டேன். அண்ணா ஹனிமூன் போனதுக்கப்புறமா தானே அந்த டே கேட்டீங்க. அது ஃபுல்லாக உங்களுக்கு தான், உங்களுக்கு மட்டும்தான். எதனா சொல்ற? ம் நான் இன்னைக்கு வேலை பார்க்குறேன். நான் இதுக்கு எடுத்து வைக்கணும். பேச மாட்டீங்களா? நான் இப்படி தான் வேலை பார்ப்பேன். சாரி, கை உங்ககிட்டயே தான் இருக்கும். என்ன பண்ணிக்கிறேன்? என் தங்கச்சி மேலே சாஞ்சிட்டு இருக்கேன். அவளுக்கு பிடிக்காது. அப்புறம் இருந்தா உன் போராட்டி இழுத்து போட்டு சாய் யார் வேணும்னு சொன்னோம். ஓகே என்ன பிரச்சனை? வளர்த்தோம் நான் இல்லை பட்டு, நீ சாஞ்சிட்டு ஒர்க் பண்ணு. அவள் தாழ் வளம் வீட்டை இப்போதான் அவளுக்கு ஏறிட்டு வரா. அது யோசிடா. நீ வலிக்கிறதானு சொன்ன வலிச்ச உண்மையை சொல்லு. நான் குடிச்சு மாட்டேன். இங்கே தான் ரைட் சைட் பக்கமே வரலையே, லெஃப்ட் சைடாக தானே உட்காந்துட்டு இருக்கீங்க. அப்புறம் எனக்கு என்ன பிரச்சனை? சொல்லுறப்பட்டும் வலிச்சா கடிச்சிட்டு தள்ளிடுவேன். பரவாயில்ல அப்படி பண்ண கூட ஓகே. என்ன ட்ரெஸ்ன்னு சொல்லவே மாட்டீங்க. ஏன் சொல்லக்கூடாது சொல்லிட்டாங்க. லெஹங்காவா இல்லையான்னு மட்டுமா சொல்லுங்களேன். நான் கேட்டா அந்த ஃபேமிலிக்கு ட்ரெஸ் அங்கேயும் இல்லை, அங்கேயும் ஒதுக்கி தான் வைக்கிறீங்க. ஆப்வியஸ்லி ஆமாம், அந்த ரித்விகாக்கு அவங்களுக்கு ஏற்று தரணும். கேட்டீங்களா? இங்க போயிட்டு நிறைய குட்டி கலட்டா பண்ணுது போல. அதான் என்கிட்ட சொல்லலையே. என்ன கதை, என்ன பண்ணுது? குரூப்ல தானே போட்டாங்க. சாரி பைஸ், நான் பார்க்கல. இல்ல. முந்தானத்து ஃபுல்லாக அங்கே ஒன் டே ஒர்க்கில். நேற்று அவுட்டிங் போயிட்டு வந்தோம், அதுக்கப்புறம் கீழே கதை பேசணும். அதான் நான் அவுட்டிங் கதை என்னன்னு குரூப்ல மெசேஜ் போடுற பதிலே சொல்ல மாட்டியே. ஒர்க் பண்ணிட்டு இங்க வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு எங்க போனீங்க? அடையாறு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போனாங்க, நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி ஃபாரஸ்ட் ஏரியாவா. அங்கேயோட போனீங்க? அங்கதான் கூட்டம் இருக்காது, டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, ஒரு மாதிரி நல்லா இருக்கும்ல அப்படின்னு தோணுச்சு. அதான் அங்க கூப்பிட்டு போனேன். போயிட்டு எல்லாரும் பேசிட்டு அப்புறம் கிளம்பிட்டோம். போனீங்க? இதுதான் சூப்பர். பைக்ல போனோம். கேட்டா பைக்ல கூப்பிட்டு போனேன். அந்த மூணு ஓட்டா இருந்தாலா அதான் சரி பைக்குன்னு சொல்லிட்டு குஷியா வந்துட்டாங்க. அதுக்காக சேஃபே அதை கூப்பிட்டு போய் நான் ஸ்பீடெல்லாம் ஓட்டல தெரியும்ல. அவளை வச்சுட்டு நான் எப்படி ஸ்பீடா ஓட்டுவேன் பார்த்தா கூப்பிட்டு போனேன். ரைடு. வரும்போது யார் ஓட்டினா கேளு. அது என்ன வரும்போது யார் ஓட்டினா? இல்லை ட்ரை பண்ணிட்டு வந்தேன். நான் தான். ஏன்டா இந்த மாதிரி விபரீத வேலையெல்லாம் பண்ற? நான் தான் இருக்கேன், வேணும் நான் பிடிச்சி போறேன். அப்போ நான் பிடிச்சி நான் பேலன்ஸ் பண்ணேன். அப்புறம் என்ன வாசிக்காக என்ன சிரிச்சு நான் கூட விதத்துல போட்டுறேன். இன்னும் லாங் டிரைவை கூப்பிட்டு போறேன். இல்ல தூரக்க தானே 3 கிலோமீட்டர் கூட இல்ல, அது கூட வாசகத்துக்கு தான். அப்புறம் என்ன புருஷன் என்ன பெருசா கேட்டா? ட்ரை பண்ணணும் கேட்டா, கூட வரணும் கேட்டா, பைக்குன்னு கேட்டா, அவ்வளவுதானே. ஹெல்மெட் வந்துச்சா இல்லையா? விருப்பத்தனங்கடா எப்ப கேட்டாலும் இது பண்றாங்க. என்ன கொஞ்சம் விசாரி. ஸோ பே பண்ணியாச்சு, இன்னும் வரலடா. எனக்கு கான்ஸ்டபிள் அனுப்பி என்ன பார்க்க சொல்றேன். சரி மட்டும் வாட்ஸ்அப் பண்ணு. அதுவும் காலையிலேயே பண்ணிட்டேன். பண்ணி கூட சொல்லணும்னு நினைச்சேன், பண்ணிட்டு மட்டும் விட்டேன். அந்த பில் இருந்தா நான் என்ன பார்க்க எதுவும் மெசேஜ் அப்புறம் கேட்டு தான் வர விட்டுட்டேன்.
அதில் கான்செப்ட் மெசேஜ் பண்ணிட்டு எனக்கு விசாரிச்சுட்டு சொல்றேன். பாருடா இவ்வளோ வந்து ஹெல்மெட் இன்னும் ஸ்டாக் வரல, அது வரல டீத் அடிக்கிறானுங்கடா. வாங்கிட்டு போல வேற என்ன ட்ரை பண்ணுவோம்ல, பண்ணி பிடிங்க வச்சுட்டு தர மாட்டாங்கடா. பார்த்துக்க நீ கம்ப்ளைண்ட் கொடுத்த மாதிரி விசாரிச்சு சொல்றேன். சரிடா. மேடம் பைக் ரைடு ஓடிட்டு வந்திருக்கீங்க. எனக்கு புரியல, அதான் பேப்பர் போட்டியே, அப்புறம் எதுக்கு ஒரு சின்சியர் வச்சுட்டு இருக்கா? என்ன 3 மாசம் இருக்கு, யாரும் வலிக்க மாட்டேனா? சின்சியர் ஆகாதனா பேப்பர் போட்டது உனக்கு கூட தெரியும், ஒரே ஆபீஸ்ல இருக்க கூட தெரிஞ்சுக்க மாட்டேனா? உனக்கும் தெரியும். ஏன் ஃபிட் ஏன் சொல்ல மாட்டேனா? அம்மே ப்ளீஸ் ப்ளீஸ் தேவையில்லாம யோசிக்காத. போய் அப்படி கேட்குறேன். இல்ல, சும்மா கேட்டேன். சாரி, அப்படி யோசிக்காத. ஏதோ யோசிக்கலப்பா, நான் நார்மலாக தான் இருக்கேன். என்ன தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல. யோசிக்கல, நீ எதுக்கு அதை யோசிக்கிற? இல்ல, எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டா இருக்கு. என்னதான் உங்க பிரச்சனை? உனக்கு தெரியும்னா கூட எனக்கு தெரியாது. சரிப்பா, நான் ஒன்றும் சொல்லலை. எனக்கு இப்போ புரியுது. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் உனக்கு தெரியலன்னா அது எவ்வளவு பெரிய வழியா இருக்கும். சாரிடா. சாரி. எனக்கு நீங்க தலையும் புரியல வாழும் புரியல. என்ன நடக்குதுங்க? என்ன பண்ண போறீங்க? எங்க சொன்ன அவருக்கு புரியல. இல்லடா, நான் பேப்பர் போட்டது அவருக்கு தெரியாது. பாவி, நீ பேப்பர் போட்டு ஒரு 20 நாள் ஆகல? ஆமா, ஆனா அவர்கிட்ட நான் அதை சொல்லல. சொல்லணும்னு தோணல. உங்களுக்கு ஒரு விஷயத்த பொண்டாட்டிட்டு வந்து மறைப்பீங்க. கேட்டா பொண்டாட்டிங்க, ஆனா ஒரு பொண்டாட்டிக்கு விஷயம் தெரியல. ஊர்ல இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சு பொண்டாட்டி மட்டும் தெரியல. சொல்லாதடா. இதை நான் அவளுக்கு விஷயமாவே யோசிக்கல. பேசும்போது தான் எனக்கு புரிஞ்சது நாளை பற்றி தப்பு பண்ணான்ட்டு. பேசும்போது நேற்று எப்படி அவகிட்ட சொல்லிட்டீங்க? அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன். அது கூட நீ அவகிட்ட சொல்லல. நம்ம சொல்றது ஒரு பெரிய விஷயமா நான் யோசிக்கல. இதெல்லாம் மறைக்கிறதா நான் யோசிக்கல. அதனால எனக்கு இது பெருசா தெரியலடா. தப்பு பண்ணிட்டேன்னு புரியுது. நேற்று அதை ஃபீல் பண்ணி சொல்லும்போது தான் எனக்கு அந்த வலி புரிஞ்சுது. அதான் இனிமேல் எல்லாத்தையும் மறக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஆனா மேடம் ஒரு விஷயத்த மறைச்சிட்டாங்க. நான் சொல்ல வந்தேன், மறைச்சேன். நீங்க வரதுதான். இந்த கோவத்துல தான் எங்களை வர வச்சிருக்கா. ஆமா, இவ்வளவு கியூட்டா ஒத்துக்கு பாரா. உங்க சண்டைக்கு எங்க 3 பேரும் போதையை யூஸ் பண்ணிருக்கேன். இருக்க மாட்டீங்க. அதெல்லாம் தாராளமா இருப்போம் போய். இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு தான் இப்ப புது ஜோர்ல. நீ கொன்றுவேன் கூட நினைக்கலடி. இந்த பொண்ணையும் பால் குடிக்கமா இருந்துட்டு இது என்னென்ன வேலை பண்ணுதுல. தெரியுதுல்ல, நான் உன்கிட்ட சொன்னேன்ல. சொல்லிட்டேன். ஏன் லாக்கு தெரியாம ஒரு ரகசியமா? அதானே, என்ன நமக்குள்ள ரகசியமல்ல. ஆமாலா, நம்ம சீக்ரெட் ஷேரிங்லாம் எவ்வளோ இருக்கு. சீக்கிரம் ஒரு 4 வருஷம் கழிச்சு தெரிஞ்சுக்கோங்க. ரிவெஞ்ச் டாஸ்க் கூடாது இப்போ சொல்லிட்டேன். பெரிய ரிவெஞ்ச். அதுக்கான பனிஷ்மெண்ட் தான் முன்னாடி அட்வான்ஸா காலையில் நடந்துச்சு. இதுதான் தம்ம துண்டு. அது உங்களுக்கு சின்னது. நான் கட்டி விடும்போதே பார்த்து தானே. உண்மையதான் சொல்றேன். சொல்றீங்க சடா. என்ன சமையல்? கீழே போனாதான் தெரியும். சாப்பிட்டு கொஞ்ச நேரம் கதை பேசிட்டு அப்புறம் வரலாம். அப்பாலாம் சொன்னாங்கல்ல சீக்கிரம் வருவேன்ட்டு. அப்புறம் அதெல்லாம் பேசலாம். தாத்தா பாட்டி எப்போ வருவாங்க அதெல்லாம் கேட்போம். சரி. ஆனா பக்கத்துல தான் உட்காருவேன். போதுமா? ஓகேங்க, பக்கத்துல உட்காருந்தாலும் ஓகே, இருந்தாலும் ஓகே. அப்புறம் என்ன, ஃப்ரீயா விடுங்க. இல்லடா, அப்பா போறாரு. அப்பா வந்து ஸ்ட்ரீட்டை கேரளா போறாரு. என்ன சரி. மாமா எப்போ வர்றாரு? அரிய மாமா ஒன்னா வராங்க. ஓ அப்படியா, அப்போ ஓகே. உங்க ஹைதராபாத் மாமா அவங்களாம் வராங்களா? இல்லடி, மாமி ஒரே ஃபீல் பண்ணி சொன்னாங்க. அது ஆக்சிடென்ட்ல நான் பேசவே இல்லைல்ல. இதோ இவங்க கம்பெனி செரமனிக்கு தான் வர வைக்கணும். அதுக்குள்ளே ஏதாவது பிளான் போட்டு அவங்களை இங்கேயே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுற மாதிரி பார்க்கணும். அவங்க அதுக்கப்புறம் இங்கே தான் இருக்கணும். மாமி பசங்க ஒரு மாதிரி தனியாக வளர்றது ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. நாங்களாம் இங்கே ஜாலியாக ஜாயின்ட் ஃபேமிலியில் வளர்ந்துட்டோம்ல, அதனால அவங்க வீடு பார்க்க மாட்டாங்க. அந்த வீட்டை ரெண்ட்டுக்கு விட போகிறதில்லன்னு பேசிக்கிறாங்க. அவங்க 2 பேருமே அந்த 2 வீட்டில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைன்னா ஜாயிண்ட்டாக கூட இருக்கிறதுக்கும் அவங்களுக்கு ஓகே தான். அது என்ன, தூங்குறது ஒரு ரூமில் இது பண்ணிக்கிட்டு சமையல் எல்லாம் ஒன்றா பண்ணுறது இருந்தாலும் ஓகேன்றாங்க. ஆனால் ஆயா அப்படி வேண்டாம், தனித்தனியாக இருந்துக்கோங்க. நீ சமைக்கிறது கூடு, ஒரு நாள் சமைக்க முடியல சமைச்சு கொடு, ரொம்ப கிட்ட போனீங்கனாலும் பிரச்சனையாயிடும் அப்படின்றாங்க. எனக்கும் அதுதான் ஓகேன்னு தோணுச்சு. அந்த 2 வீட்டையும் ரெண்டு விட போகிறதில்ல. அவங்க இழுத்துட்டு வர்றதுக்கு முடிவு பண்ணிட்டீங்க? பண்ணியாச்சு. அப்பா ஒரு ஃப்ரெண்டு மூலமாக பேசி பார்த்தாரு, என்ன மாற்ற முடியும், சென்னைக்கு எப்படி வர்றதுன்னு. அதுக்கப்புறம் அங்கிளோட இன்ஃப்ளூயன்ஸ் அதெல்லாம் வச்சு போயிட்டுருக்கு. எல்லாம் ரெடி. இவங்க ஊன்னு சொல்லிட்டா மாற்றிடுவாங்க. இவங்களை ஊன்னு சொல்ல வைக்கிறதுக்கு தான் பேசணும். கேரளாக்கு வரல. வரல. இங்கே நாங்கள் பசங்களோட போயிட்டு வரோன்றாங்க, அதுக்கும் ஒத்துக்க மாட்டேன்றாங்க. அதான் இல்லை, தனியாக அனுப்பவும் பயம், கூடவும் வரமாட்டாங்க, வேலையும் மாற்ற மாட்டாங்க. இருக்கிறோம் அவங்க 2 பேருக்கும். அதெல்லாம் லவ் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி கதையாவது வர வச்சிருவாங்க. என்னவோ சரிதான். அப்போ இது கண்ணில் 2 சொட்டு கண்ணீரை பார்த்தா மாமனுங்க துடிச்சிடுவாங்களே. ஆமா, ஒரே திட்டு வாங்கணுமே, ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருக்கீங்க?
நானும் சொன்னா மூக்க உடச்சிட்டு போயிரு. No. ஏன்னா அவங்க டாபிக் எடுத்தா அவ்வளவுதான். சரி சரி, ஒரு பிளான போடும். சீக்கிரமாவே போடணும்டி. தூக்கணும்டி அந்த குடும்பத்தை சென்னைக்கு. தூக்கிடு. பக்கமும் கொஞ்சம் சப்போர்ட்ஸ் நிறைய தேவைப்படுது. தேவைப்படுது. ஆமா தேவைப்படுது. அப்ப சரி. என்ன எல்லா வானர்களும் வந்துட்டீங்க போல. பெரியப்பா. என்னம்மா உன் மாப்பிள்ள என்ன சொல்றாரு? பெரியப்பா. நீங்க துர்கா கிட்ட என்ன கேட்டாலும் இந்த பெரியப்பா மாமா இதை தவிர எதுவும் வராது. மாமா. நான் தான் சொன்னேன், இதெல்லாம் கேட்க வேண்டிய ஆளே வேற. உங்க கேட்ட தப்பு என்ன லவனியா? சொல்லுங்க அங்கிள், என்ன கேள்வி பதில் சொல்ல ரெடியா இருக்கேன். என்னம்மா சொல்றான் என் மாப்பிள்ள? அப்பா புள்ள அங்கிள், அது என்ன சொல்ல போகுது? சரியான பையனா கொல்லி. வச்சா இப்படி பதில் வந்து பாருங்க. என்ன லாவணியாக்காவது பேச சொல்லி தருமா? கத்துக்கிட்டது உங்க வீட்டு பொண்ணு கிட்ட இருந்தா. ஆமா எங்க வீட்டு வாழ்க்கிட்ட இருந்தா கத்திருப்ப தெரியும். ஆளா ஆமா வாழ் தான். எங்க வீட்டு வாழ் நீ தானே. பாருங்க, நான் வாழு சொல்றாரு, கேளுங்க. என்ன பத்தி கொடுத்துடுறா? அப்ப எனக்கா கேட்க மாட்டீங்க. அது ஓ, அப்ப அவ்வளவுதான் உங்க பாசம். அது கொஞ்சம் பாருங்க. என்ன தேவையில்ல கேட்கல கூச்சு போல இருக்கு. எப்படி பேசுறது? தேவையில்ல சொல்லிட்டேன். அக்கம்மா பாவம்ப்பா, அவளை போய் வாழ சொல்றீங்க. பாவம் யாருப்பா என் மருமக பாவம். ஆமாப்பா குழந்தை பாவம். எல்லாம் கொடுத்து கேட்டுட்டு அவளை உன்னால்தான் அவன் கேட்டுறதே. என்ன கெட்டு போயிட்டா? அதான் எனக்கு என்ன கெட்டு போயிட்டா? அவ இப்போதான் கெட்டு போயிட்டான்றீங்க. அதை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? வயசுக்கு பெரிய பேச்சு பேசுது, வயசுக்கு பெரிய வேலை பண்ணுது. இது அண்ணன் இங்க இருப்பாரு அங்க இருப்பான்னு கேட்டது உங்களுக்கு தப்பு. அப்ப அது உனக்கும் தெரியும். தெரியும். எங்க தங்கச்சி என் அழுது மறைக்க போகுது. அதை அழுது குழம்பி சொல்லிட்டாளே. அவ என்ன இங்க இருப்பாங்களா அங்க இருப்பாங்களா கேட்டா அவ்வளவுதானே. நீங்க அதை பதில் சொல்லிட்டு போங்களா? அதுக்கு என்ன வழக்கு சரியில்லை அது இதுன்னு பேசிருக்கீங்க. அண்ணனா புருஷனுக்கு தான் முதுகெலும்பு இல்லை, அண்ணனுக்காவது இருக்கு. என்ன சொன்ன? என்ன சொன்ன? என்ன சொல்லல. உன தட்டி கேட்கல. நான் உங்ககிட்ட தான் ஃபர்ஸ்ட் இதை பத்தி சொன்னேன், கேட்டீங்களா? கேட்குறேன் நீங்க கேட்டீங்களா? இங்கே உங்க முன்னாடி தான் திட்டினாங்க. கம்பிட்டு தானே இருந்தீங்க. கம்பிட்டு இருந்தேன். அண்ணங்கிட்ட ஒரு வார்த்தை தான் சொன்னேன், அந்த கேட்கல எனக்காக. சரிப்பா, நாங்க தான் தங்கச்சி தப்பா புரிஞ்சுக்கிட்டோம், மன்னிச்சிருங்களேன். இப்ப என் தங்கச்சி கிட்ட கேளுங்க, அவதான் ஃபீல் பண்ணா. ஆமா நீங்க கூட திட்டி கூடாது. நீங்க திட்டிங்களா? திட்டல அப்படி படுன்னு தான் சொன்னேன். நீ ஆட்டி பக்கம் நின்றுட்டீங்கல்ல, என் தங்கச்சி பக்கம் நிக்கல. இருடா மவனே, உனக்கு கல்யாணம் ஆகும்ல, அப்ப பாக்குற பொடி பக்கம் நிக்கிறியா தங்கச்சி பக்கம் நிக்கிறியா? பிரச்சனை எனக்கு இல்லாக்கு என் பொண்ணாட்டி என் தங்கச்சி பக்கம் நிக்க போறா. அப்புறம் எனக்கு என்ன கவலை? இதுதான் அவங்க எல்லாரும் உள்ள கொத்து விட்டுருக்கு. திருடா அது பக்கம் ஆள் சேர்க்கறதுக்கு பாரு, தெளிவா கொத்து விட்டுருக்கு. என்னவோ கரெக்டா இருக்கு, கரெக்டா சொல்றீங்க. அதெல்லாம் உண்மைதான். இப்ப அண்ணனோட ஒய்ஃபுக்கும் பிரச்சனை இல்ல, மாமாவோட ஒய்ஃப் வந்தாலும் பிரச்சனை இல்ல அந்த அம்மாக்கு. அதே மாதிரி என் புருஷங்களாலே பிரச்சனை இல்லை. எப்படி கொத்துட்டு இருக்கா பாத்தீங்களா? சேஃபா ப்ளே பண்ணுவா அதெல்லாம் என் செல்லப்பட்டி. கேட்கல உனக்கு வருத்தமா? சண்டை போடாத சொல்லிட்டு நான் அமைதியா இருந்துட்டேன். இப்ப கேக்குறேன். எங்க அண்ணன் கேட்டு அவங்க மன்னிப்பு கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சாரி அம்மா, சும்மா சொன்னேன். வாயில தெரியுமா நிஜமாவே கோச்சிட்டு இருக்கேன்னு. இது ஒரு விஷயம் நான் அப்பவே மறந்துட்டேன். அண்ணனே இதை கேட்பா நான் யோசிக்கவே இல்லை. உனக்கு எல்லாம் வருத்தம் இல்லை புதுமா. சரி என்னம்மா ஏதோ கிச்சன்லாம் பார்க்க போனதா கேள்விப்பட்டேன். அண்ணாநகர் பிரான்ச்ல கொஞ்சம் ஆல்டர் பண்ண வேண்டியிருக்கு. 3 கேபின் போட்டிருக்கேன், எக்ஸ்ட்ரா ஒரு ரூம் போட்டிருக்கேன். அதை நீங்க ஒருவேளை மெடிசன் நீங்களே தர மாதிரி இருந்தா கூட யூஸ் பண்ணிக்கலாம். மெடிசன் நம்மளேவா தரணும்? இன்னும் அதுக்கு ஒரு ஆள் போடணும், பார்மசி போடணுமே. பக்கத்துல ஏதாவது மெடிசன் இருந்தா அங்க டைப் பண்ணிக்கலாம். இல்ல ஒரு ஆள் தானே போட்டுக்கலாம். நீங்க மெடிசனையும் கம்மி ரேட்ல கொடுக்கலாம்ல. கம்மி ரேட்ல பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க, மெடிசன் அப்படி பண்ணலாம்ல. அதெல்லாம் கரெக்ட். நான் எடுத்த உடனே அகலக்கால் வைக்கணும்னு யோசிக்கிறேன். நம்மளுக்கு தேடி பேஷண்ட்ஸ் வரணும், எல்லாம் ஸ்டாக் பண்ணி எதுக்கு, கொஞ்சம் போட்டுவேன்னு பாக்குறேன். அவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டலே கட்ட போறோம், புரியுதுல்ல? என்ன வேணும்னு மட்டும் சொல்லுவாங்க. ஹாஸ்பிட்டல் கட்டணும்னு பாத்துக்கல, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. தொடங்க முழுசா தொடங்க மாட்டியா? என்ன இங்க பேசுறாங்க? புரியல. பண்ணா உருப்படியா பண்ணு. மாமா நான் கேர்ள்ஸ் கிட்ட பேசிட்டு சொல்றேன். என்ன மாடியில நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்றோம். இன்னும் பிரகதி கிட்ட பேசல, அப்புறம் பிரவீன் கிட்ட பேசல, எல்லாம் பேசிட்டு சொல்றேன் மாமா. சரி இன்னைக்கே சொன்னா நம்ம ஆளும் கிட்ட சொல்லுவார். ஓகே சரிங்க மாமா. சரி மாமா, அது ஓகே. ஆனா ஃபியூச்சர்ல அந்த இடம் வேஸ்டா போயிடாதா? அது என்ன பண்ணுவீங்க? அதுதான் அண்ணா வந்து பிளே ஏரியாவை மாத்த போறாரு. பிளே ஏரியாவா? ஆமா, ஸ்டாஃப்ஸ் இண்டோர் கேம் வச்சு கொஞ்சம் ரிலீஸ் ஆகுறதுக்கு, அவங்க பிரைவசி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணுச்சுன்னா எடுக்கிறதுக்காக இருக்கே வச்சிருக்காரு. அது ஆரம்பிக்கும் போதே அப்படி இருந்தா நல்லா இருக்காது. கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் அந்த ரூம் இருக்கட்டும்,
அப்படின்னு முடிவு பண்ணாரு. அதான் இப்போ கிளினிக்கா இருக்கும், அதுக்கப்புறம் அது மாறிடும். அப்படின்னு ஓகே. ஆமா, இது மட்டும் நான் யோசிச்சுட்டு உங்களுக்கு இன்னைக்கே சொல்றேன்னு சொல்லு. டிஸ்கஸ் பண்ணுவோம் பட்டு மாடியில. சரி, காலங்கத்தால் ஃப்ளைட் என்ன பார்த்து ஒழுங்கா ரெடி ஆகுங்க. தாத்தா, இந்த ஊர்ல இருக்க ஏன்பா? ஆயா தாத்தா தான் அண்ணா கூட கேரளா போனாங்கல்ல, மறந்துட்டியா என்ன? அட ஆமால, ஆமாப்பா, மறந்துட்டேன். ஆயா தாத்தா கிட்ட நீ பேசவே இல்லை இந்த ஒரு வாரம். இல்லப்பா, 2 வாட்டி தாத்தாக்கு போட்டு சுவிட்ச் ஆஃப் வந்துச்சா, சரின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். என் பொண்ணு எந்த ஊர்ல இருக்குன்னு தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. சாரிப்பா. நேற்றுல என்ன இருக்கு ஒன்றும் இல்லை. ஏன் இப்படி ஞாபகம் மறதி அவரை? இப்பா கல்யாண டென்ஷன், அதுல ஏதோ மறந்துட்டேன் போல. டென்ஷனா இல்லை அந்த சரி விடுங்க. அது என்னவோ குட்டி காலாட்டாங்க பண்ற மாதிரியும் இருக்கு. இங்க ஏதோ ஒன்று பண்ணிருக்கு. இது எல்லாம் என்கிட்ட இருந்து மறைக்குதுங்க. ஐயோ நம்ம கதை வருதியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா. மறைங்க எவ்வளவு நாள் மறைக்கிறீங்கன்னு பாக்குறேன். அப்பா, அப்புறம் பாத்துக்கிறேன். சரி சரி, அப்புறம் பாத்துக்கலாம். ஓவரா பண்ணீங்க, ரிசப்ஷனுக்கு மொக்கையா ஒரு ட்ரெஸ் கொடுத்துருவேன். ஆல்ரெடி இங்க கொடுத்தது பத்தாதா? அப்படியே பண்ணீங்கன்னா பண்ணுங்களேன், உங்களுக்கு மட்டும் பாருங்க ஸ்பெஷல் ட்ரெஸ் இருங்க. வாய கொடுக்காதீங்க. அவன் வேணுக்குனே பண்ணுவா, பாத்துக்கோங்க சொல்லி. மொட்டை ஸ்பெஷல் ட்ரெஸ்? ஆமாப்பா, சொல்லிட்டேன். இந்த வால் தொல்லை இருக்கே. இப்ப நான் தொல்லையா போயிட்டேன். ஆமா ஆமா, மருமக வந்துட்டாங்கல்ல, நான் தொல்லையா தான் இருப்பேன். விஜய் தாத்தா ஆகும்போது உங்க அண்ணனுக்கும் உங்க அம்மாக்கும் நீ தொல்லையா இருந்த. இவ பத்தி உங்க அப்பாவுக்கும் தொல்லையாயிட்ட. வீரா, நாங்க பண்றோமோ இல்லையோ, நீ நல்லா பண்றடா. உண்மையா பிரிச்சு விடுற போல இருக்கு. விட்டாதான் அவங்க ஆமா ஆமா, பிரிச்சு விட்டாதான் அவங்களாம் சுகமுகமா வாழ முடியும். ஐயோ, அவர் நம்பிடுவாள். போய் நீ பாரு. தேவையில்ல, நான் யாரையும் பார்க்க தயாரா இல்ல. அம்மே இங்க பாரு, அவன் பிச்சு கேட்காதான் அப்படித்தான். அவன் நம்மளை பிரிக்கிறதுக்கு தான் பாக்குறான். ஒன்னும் பிரிக்கிறதுக்கு பார்க்கல, நீங்க தான் பிரிச்சு போக பாக்குறீங்க. நான் மருமகன் தானே மாறிட்டேன். ஆமா, என்னென்ன பெரிய ஆப்பாயிச்சு போல. போடா, எப்படி சமாதானம் பத்த போறதுன்னு தெரியல. இங்க பாரு. வேண்டாம், நீங்க கேரளாவுக்கு போய் உங்க மருமகளை பாருங்க. போதாண்டி என் புருஷனை வச்சு செஞ்சது. என்ன புருஷனுக்கு உடனே வந்துருங்க. அதே கொண்டு போட்டு என்ன திட்டினாரு, அப்போ வந்தீங்களா? அவர் திட்டினாரு. மம்மிலாம் திட்டுவாள், அதுக்கு பேர் என்னடி? உங்க மம்மி திட்டாலும் என் புருஷன் திட்டாரு. உங்க புருஷன்? உங்க அப்பா போதுமா? பார்த்தா கொஞ்சம் கொள்ளாயிட்டு இருக்கு, கடுப்பா இருக்கு. போலாமா? ஒன்னும் தேவையில்ல. ஆமா, ஒன்னும் தேவையில்ல. சரிவேன், யாரும் இருக்காங்க பார்க்க மாட்டேன். தெரியுமே. எங்க செம குளிரும், இல்ல மழையும். ஆயத்தத்தை எப்படி தாழ்றாங்க? நான் அதை பத்தி யோசிக்கவே இல்லை. ஆமா, தாத்தா சொன்னாரு தலை வலிக்குதான், ஒரு மாதிரி ஜுரம் வர மாதிரியே இருக்குன்னு சொன்னாரு. சரி, நீ வரும்போது மாத்திரை எடுத்துட்டு வருவேன்னு சொல்ல சொன்னாரு. சரிப்பா, நான் எடுத்துக்கிறேன். என்னென்ன வேணுமோ, குளிருக்கு என்னென்ன தேவைப்படுமோ எடுத்துக்கிறேன். நல்ல மழையா செம குளிரும். ஊட்டி விட மோசமா இருக்கும், வறட்சி போற அளவுக்கு இருக்கும். எனக்கு ஆசையா இருக்கு இப்பயே போய் என்ஜாய் பண்ணோன்ட்டு. என்ன மழை குளிர், அதுக்கெல்லாம் ஆசை இருக்கு. பொண்ணு இருக்க கண்டுபிடிச்சிருக்கோம் இருக்கும். உங்களோட வார்ம் சூட்டை எடுத்துக்கோங்க. ஏன் போன வாட்டி மழைக்கு அப்படியே உறைஞ்சிட்டீங்க. சூடான இடம் வேணும். நீங்க தான் சொன்னீங்க, நாங்க என்ன வார்ம் சூட்டா போட்டிருக்கோம், அங்கன்னா அதை போடுவோம் எனக்கு தெரியாதுன்னீங்கல்ல. வாம் சூட் பக்கத்துல இருக்கு, அதுதான் எனக்கு வேணும். ஐ. எனக்கும் வாமுக்கு நீ தான் இப்படி சொல்லிட்டேன். சரி, நிறைய நினைவேன், அதுக்கப்புறம் என் வாம் கிட்ட வந்துடுவேன். பிள்ளைங்க நோ சொல்லவே கூடாது, இப்பவே சொல்லிட்டேன். ரவுடி, எல்லாம் ஒரு பிளான் போட்டுதாம்மா வருது. ஒரு சின்ன சின்ன சந்தோஷத்தெல்லாம் கதை இருக்காது. அவனுக்காக பெரிய பெரிய விஷயத்தை விட்டு கொடுக்குறான்ல. அவனே இப்படி சொல்லி நீங்க பல விஷயத்த ஆட்டி போடுறீங்க. நீயா இருக்குல்ல கூட, நீ எஸ் சொன்ன, ஆனா உன் சகோதரத்துக்காக நான் தான் நோ சொன்னேன், தெரிஞ்சுக்கோ. என்ன பெருந்தன்மை செய்யல. ஓ சலிப்பு. சரி, நான் எஸ் சொன்னேன், நீங்க நோ தான் சொன்னீங்க. அந்த அளவுக்கு நல்லவர் தான், போதுமா? என்ன கிடைக்கும். அது போதும், நான் கூட எனக்கு வச்சுட்டு வந்துட்டேன். நானும் தான். முதல் முறையா தனியா பேக் பண்றியா மாமா? ஆமா, நாம எல்லாம் எங்க போறதா இருந்தாலும் பிரவீன் வந்துருவான். இப்போ அவன் இல்லாம தனியா பேக்கிங்கா தான் இருக்கு. ஆனா மாமா மச்சான் ஒன்னா பேக் பண்ணிக்கோங்க. அது என்ன, இனிமேல் அப்படிதான் பண்ணணும், பழகிக்கோங்க. பண்ணி கொடு. சரி, பண்ணி தரேன். அப்ப நீங்களும் தனி பேக்கிங் ஆனா ஏன்டா பேக் பண்றேன்? நான் அதெல்லாம் பேக் பண்ணலப்பா. நான் சொல்றீங்க பேக் பண்ணல. ஆமா, என் ட்ரெஸ் எல்லாம் அங்கே இருக்கு, நான் இது எடுத்துட்டு கூட சொல்லிட்டாங்க, அதனால இது எடுத்துட்டு போலப்பா. நீங்க 2 பேருக்கும் இது எடுத்துட்டு போல. நான் வெறும் கை வீசிட்டு தான் போறேன்.
இவளுக்கு 2 பேரும் ஏதாவது ட்ரெஸ் வேணும்னா எடுத்துக்கிட்டோம், நகை வேணும்னா எடுத்துக்கிட்டோம். நான் எதுவுமே எடுக்கல. ஒரு துரும்பு கூட நான் இங்கேருந்து எடுக்கல. ஏன் எல்லாரும் நகை நட்டமா இருக்கும்போது நீ எதுவும் படம் நிக்க போறியா? இல்ல, எல்லாமே அத்தை எடுத்து வச்சிருக்காங்க. அங்க நான் வீட்டுக்கு போடுற ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், இல்ல வெளிய போடுற ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், எல்லாம் அவங்க டிசைட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுதான் நான் போடணுன்ட்டு. அப்படியா? அப்பனா சரி. எதுக்கு எடுத்துக்கல? எனக்கு அவங்க தான் சொல்லிட்டாங்க, எங்க வீட்டு பையன் தானே, இங்க உனக்கு எல்லா ட்ரெஸ்ஸும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால நானும் எடுத்துக்கல. உங்க அண்ணன் மட்டும் கேட்டா ஏன் அவருக்கு எடுத்து வைக்கலையா? அவருக்கு எல்லாம் தான் எடுத்து வச்சிருக்காங்க. அந்த 2 ட்ரெஸ் அவர் ஃப்ரெண்ட் எடுத்து கொடுத்த ட்ரெஸ். ஸோ அவர் அங்க தனியா இருக்கிறதுனால அது கூட இருக்கிறதா அவருக்கு அவங்க ஃப்ரெண்டு இருக்கிற ஃபீல் இருக்குன்றதுனால எடுத்துட்டு போனாரு. மற்றபடி அவரும் அவங்க எடுத்து கொடுக்குற ட்ரெஸ் தான் போடுறாரு. இந்த நைட் சூட்டை தவிர. அப்படியா? சரி சரி. நான் கொஞ்சம் நைட் சூட் எடுத்துக்கிட்டேன். மற்றபடி நானும் செட்டெல்லாம் எடுத்துக்கல. அக்கா அதை எடுத்து சொல்லிட்டாங்க. அக்கா தான் வருவீங்க நீங்க எல்லாம். ஆமா ஆமா. நான் ட்ரெஸ் பேக் பண்ணிட்டு வந்தேன் கரெக்ட். எனக்கு ஒரு சந்தேகம், நான் எதுக்கு இவங்க கூட பேக் பண்ணோம்? ஆமா மாமா, நான் அதை மறந்துட்டேன் பாரு. நான் இழுத்துட்டே போயிடுவேன் பாரு கூட இப்படியே யோசிச்சு யோசிச்சு. தானே என்ன பாயாச்சு உனக்கு? இன்னைக்கு யாரோ தப்பா மந்திரிச்சு விட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதுல என்ன இருக்கு? அப்பா இவங்க 2 பேரும் ஊருக்கு வரல. பிரகதி கல்யாணத்துக்கு தான் இருக்க போறாங்க. அவங்க என்கேஜ்மெண்ட் நலங்கு ஆக்சுவலா அப்புறம் யாருமே இல்லாத மாதிரி இருக்கும்ல. அதனால இவங்க 2 பேரும் இங்கதான் இருக்கிறாங்க. நான் அப்படி ஒரு விஷயத்தையே மறந்துட்டேன். வேற உங்க சேர்ந்து நானும் பாரு, இவங்க 2 பேரும் இங்க தானே இருக்காங்க, அதை மறந்துட்டேன். ஆமா அண்ணா, ஒட்டுருந்தா இவரும் நம்ம கூட வந்துருப்பாரு போல. நானும் இழுத்துட்டு போயிடுவேன் போல. சை, எப்படி மறந்தனே தெரியலண்ணா. நாங்களும் மறந்துட்டு அதே ஃப்ளோல தான் பேசிட்டு இருக்கோம். அப்புறம் என்ன, பின்னாலே ஒன்னான்னு முடிவாயிடுச்சு. அந்த கிறுக்கு தான் நமக்கு. ஆமா ஆமா, இவங்க வரல. என்னடா வரலன்றீங்க? இல்ல, பிரகத்தியும் பாவம் இல்ல. அதான் சரி சரி, நாங்க எப்படியாவது கல்யாணத்துக்கு ரிசப்ஷனுக்கு வர பார்க்கறோம். இது ரிசப்ஷனுக்கு வந்துருவோம். கல்யாணம் தான் ஒரு மாதிரி கேள்விக்குறியாவே இருக்கு புயல்னால. எனக்கு தெரியாதுப்பா. பாய் வரலினா உண்டுலன்னு பண்ணிடுவா. வந்துருவோம், பயப்படாதீங்க. பயப்படுறேன், நீங்க தான் பயப்படணும். வரலினா சொல்லிவிட்டேன். பார்த்து பத்திரமா கூப்பிட்டுறேன். ஓகே ஓகே. மச்சான் ஹெல்மெட் பேசிட்டு என்ன சொன்னாங்க? ஏடிங்க வர வச்சு இன்னும் 6 ஹவர் கொடுத்தேன்னு பண்ணியிருக்காங்க. ஸ்டேஷன்ல எடுத்து வந்து கொடுக்க சொல்லியிருக்கேன். அப்புறம் ஸ்டேஷன் வந்து எடுத்துட்டு வந்துருவாங்க. என்ன ஒன்றும் பிரச்சனைடா, உங்களோட இதில் கூட வைக்க சொல்லி வீட்டில் இதில் ஊருக்குலாம் போயிட்டு வந்து தானே. என்ன ஸ்டேஷன்ல என்னோட கேபின்ல வச்சு சொல்லிடுறேன். வச்சு சொல்லி ஊருக்குலாம் போயிட்டு வந்தானே, பைக் எடுக்க போகிறோம் பார்த்துக்கலாம். தியாடா இப்போ மட்டும் எப்படி வந்தது? ஹாஃப் அன் ஹவர் ஆர்டர் பண்ணி கொடுத்துருவோம் சார் அப்படின்னு. சார் வீட்லேயும் பைக் வாங்க, இவ்வளோ ஏமாத்துறீங்களா அப்படின்னு கேட்டது தான் நடிகிட்டானுவான். அப்புறம் வர வச்சு கொடுத்துருக்காங்க. ஸ்டேஷனுக்கு எடுத்து வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. மணிக்காரு வந்துச்சு சார், அங்கே தான் எடுத்துட்டு வராங்க ஆளுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே கேபின்ல வச்சு கூட்டிட்டு சொல்றேன். எத்தனை வச்சாங்க பாடா, ஹெல்மெட் எல்லாம் வெளியே போறது ஒரு மாதிரி இருந்துச்சு. அதுவும் இவ்வளவு கூட்டு போறது எனக்கு இன்னும் பயமா இருந்துச்சு. எங்கன்னா ஹெல்மெட் எல்லாம் கூட்டு போனோம், எனக்கு அப்படி நடந்தது. வந்துருவாளே கோகரிஷன். நீங்களும் உங்க ஃப்ரெண்டு மட்டும் இல்ல ஃப்ளோல வளர்ச்சிட்டீங்கன்னா பயம் பயம் என்ன? இன்னும் இல்லை. பேட் பாய். பரவாயில்ல. மாடியில வந்து கொஞ்சுவீங்கல்ல, அங்க பாத்துக்கிறேன். இந்த ஒரு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ல எதுவும் கிடையாது. குட்டி பக்கத்துல வா, மடியில வந்தீங்கல்ல, அங்க இருக்கும் உனக்கு ரிவெஞ்ச். நோ நோ நோ. எஸ் எஸ் பேபி. ப்ளீஸ் புருஷபாவும். தானே, கண்டிப்பா கிடையாது. சரி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நாங்க அப்படி கிளம்புற மீட்டிங் இருக்கு, அதை முடிச்சுட்டு சீக்கிரம் வந்ததுதான் சீக்கிரமா தூங்கி சீக்கிரமா எழுத முடியும். சரிப்பா, எனக்கு கொஞ்சம் மீட்டிங் இருக்கு, நான் அதை போய் பாக்குறேன். அவங்க மீட்டிங் இருக்காங்க, நம்ம என்ன வெளியே போலாமா? ஒழுங்கு கொள்ளுவாங்க. வா நாளைக்கு வாங்க போலாம்.